அம்மாவுக்கு ஒரு பிளான்சி ட்ராபிக்கல் ஃபிஷ் டேங்க் நான் செட்டப் பண்ணி கொடுத்தேன். நான் போன வீடியோவில் தொட்டியை நான் எப்படி செட்டப் பண்ணான்னு காட்டினான். இந்த மீன் தொட்டிக்குள்ள என்ன மீன்களை விட்டுனாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீன்களை வாங்கி தொட்டியில் வர்ற ப்ரோசஸில் சில ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எங்கடா டவுனில் அந்த ஃபிஷ் பான்ன்ற அக்வாரியம் கடைக்கு போனோம். இந்த மீன் தொட்டிக்கு செடிகள் வாங்கிக்கல முதல் தடவை அந்த கடைக்கு போனோம். அதுக்கு முதல் இந்த கடையை பற்றி எனக்கு தெரியாது. கூகுளில் பார்க்கல தான் பார்த்தேன். நான் அந்த மாதிரியான ரிவ்யூஸ் ஆக்கள் எழுதியிருக்கணும். பார்த்தீங்களா சின்ன இடம் தான், பெரிய கடைன்னு சொல்லலாது. ஆனால் ஃபிஷ் ரூமை நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். கடை மட்டும் இல்லை, மீன் தொட்டிகளும் சூப்பர் க்ளீனாக இருக்குது. மீன்கள் இருக்கிற தண்ணியும் தொட்டியும் பார்த்தாலே தெரியுது வேறு மீன்களை நல்லா பராமரிக்கணும்ட்டு. இங்கே இருக்கிற மீன்கள் ஆரோக்கியமாக இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு பார்த்தோன்னே வந்துச்சு. அம்மா வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்க் ஆசைப்பட்டவா, ஒரே இனத்து மீனை விடாமல் கம்பேட்டபிளான 3-4 இனங்களை சேர்த்து விடலாம்ட்டு. ஸோ இந்த கடையில் கப்பீஸ் அண்ட் பிளாச்சீஸ் வாங்கினோம். இன்னொரு விஷயம், இது எனக்கு அங்கே போகும்போது தெரியாது. இது வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ். அப்பா மகனும் நடத்துகிற கடை. மகன் வந்து நான் படித்த ஸ்கூலில் தான் A level படித்தவர். ஸோ பழக்கம் நல்லா கவனிச்சினா பொறுமையாக அம்மா காட்ட மீன்களை பிடிச்சார். ஒரு டிப் மக்களே, நீங்கள் மீன்கள் வாங்க முதல் அந்த மீன்கள் ஆரோக்கியமாக இருக்கா, அந்த மீன்கள் சாப்பிடான்னு பார்க்குறதுக்கு கடையில் வேலை செய்கிறாக்கள் கொஞ்சம் சாப்பாடு போட்டு விட சொல்லுங்க. மீன் வந்து சாப்பிடாட்டி மோஸ்ட் லைக்லி தேர் சம்திங் ராங். அந்த மீனை வாங்காதீங்க. ஆக்டிவாக சாப்பிட்ற மீன்களாக பார்த்து வாங்க. இந்த கடையில் இன்ஃபர்மேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். UK முழுவதும் இவை டெலிவரி பண்ணிவினோம். இந்த கடையில் ஸ்டாக் இல்லாதபடியாக நாங்கள் வளமையாக போகிற கடையில் நியோன் தெட்ரஸ் அண்ட் மொலிஸ் வாங்க போனோம். இதெல்லாம் தான் நாங்கள் தொட்டியில் விட்ட மீன்கள். 10 நியோன் தெட்ரஸ். இது வந்து ஸ்கூலிங் ஃபிஷ். இந்த மீன்கள் கூடுதலாக ஒன்றா கூட்டமாக தெரியுங்கள். 2 சிவப்பு பிளாச்சீஸ், 1 கருப்பு வால்லையும் மேல் பின்சிலையும் இருக்குது. ஒரு வெள்ளையும் ஒரு ஆரஞ்சு கலர் மொழியும் வாங்கினோம். மொத்தமாக 7 மெயில் கப்பீஸ் விதவிதமான கலர்ஸில். இனப்பெருக்கம் செய்து தொட்டி ரொம்ப ஓவர் க்ரௌடட் ஆகிரும்ன்றதால மெயில் கப்பீஸ் மட்டும் வாங்கினோம். வாங்கின மீன்களில் இந்த மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மீன் வந்து yellow tiger endlet கப்பி. நாங்கள் முதல் போன கடை த ஃபிஷ் பான் இலவசமாக கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் எங்களுக்கு கொடுத்தவ. இந்த பிளான்ஸ் வந்து தண்ணிக்கு மேலே மிதக்கும். அக்ளமேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தொட்டியில் ஒரு 30 நிமிஷத்துக்கு இந்த பேக்ஸை மிதக்க விட்டு நான். அப்புறம் அம்மா தான் எல்லா மீனையும் தொட்டியில் விட்டவா. பேக்கில் இருக்கிற தண்ணி ஸ்லோவாக எங்கள் தொட்டியில் இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சருக்கு மாற வேண்டும். அக்ளமேட் பண்ணா விட்டால் 2 தண்ணியோட டெம்பரேச்சர் வித்தியாசமாக இருந்தால் மீன்கள் வந்து அதிர்ச்சியாக இறந்து போகலாம். இந்த மீனுடைய முகத்தை பார்த்தா க்ரம்பியாக இருக்குது. அம்மாவுடைய ட்ராபிக்கல் ஃபிஷ் டேங்க் எப்படி இருக்குது மக்களே? சூப்பர் இல்லை? மீன்களெல்லாம் செம ஆக்டிவாக ஓடி தெரியுதுகள். நியோன் டெட்ராஸ் கூட்டமாக தெரியுதுகள். தொட்டிக்கு நான் வந்து மெலிஃபிக்ஸ் ஆட் பண்ணான். மீன்களுக்கு ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்கனவே இருந்தால் ட்ரீட் பண்ணுறதுக்கு. மற்றது மீன்களை வந்து ஒரு புது இடத்துல விட்டுருக்கிறோம், ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உதவும். இந்த தொட்டியில் நாங்கள் என்ன கொஞ்சம் மீன்களை விடலாம். ஆனால் நான் ஒரேடியாக ஃபுல் கெப்பாசிட்டிக்கு விடாமல் இவ்வளோ மீனை முதல் விட்டுருக்கிறோம். பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து கொலனைஸ் ஆகி ஒரு ஹெல்த்தி ஸ்டேபிள் பாப்புலேஷன் உருவாகணுன்னு. அப்புறமா 1-2 மாதம் கழித்து அம்மா விரும்பினால் என்ன கொஞ்சம் மீன்களை விடலாம்.
ஐ ஆம் ஸோ ஹாப்பி வித் திஸ் டேங்க். அம்மா ஆசைப்பட்டது போல ஒரு ட்ராபிக்கல் ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த டேங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? ப்ளீஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த டேங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதை போல் மீன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்க வர உங்களோட விடைபெறுவது சஞ்சய். God bless, take care. Ba ba da ba da ba da ba ba.